பீகாரில் இரண்டாம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்தது. பீகாரில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்காமல் அதானிக்கு ஏக்கர் ₹1 நிலம் ஒதுக்குவதில்தான் பாஜக கூட்டணி கவனம் செலுத்துகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் மகா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகாரில் முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 122 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. கடைசி நாளான இன்று கிருஷ்ணகஞ்ச் பகுதியில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி, தொழிலதிபர்களின் நலனில்தான் மோடி தலைமையிலான அரசு அதிக அக்கறை செலுத்துகிறது என்றும் பீகாரில் தொழில்துறையை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். अमित शाह यहां आते हैं और कहते हैं बिहार में उद्योग लगाने के लिए जमीन नहीं है. सीधा स्टेट से आपको झूठ बोलते हैं. जमीन की बिहार में कोई कमी नहीं है. अदानी के लिए जितनी भी जमीन चाहिए नीतीश जी और नरेंद्र मोदी की सरकार देने को तैयार है. बिहार में 1 एकड़ ₹1 के दाम में अदानी को दिया गया है. பீகாரில் கடந்த 20 ஆண்டுகளில் எத்தனை உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை முதலமைச்சர் நிதிஷ்குமார் கொண்டு வந்துள்ளார் என்று கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, செல்போன் தயாரிப்புக்கு தேவையான வசதிகள் மற்றும் இளைஞர் திறன் இருந்தும் அதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படவில்லை என்றார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ், முதல் கட்ட தேர்தலைப் போலவே இரண்டாம் கட்ட தேர்தலிலும் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்காக வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே சுபால் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாட்டில் பாஜக கூட்டணியை தவிர வேறு யாராலும் வளர்ச்சியை கொண்டுவர முடியாது என கூறினார். நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 3,70,00,000 வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.